அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க உள்ளோம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் நாள் சனிக்கிழமை 29/3/2025 அன்று இரவு 8:15 மணிக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனீஸ்வரன் என்றழைக்கப்படும் சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார். கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு திருக்கணிதப்படி மாறுதலாகி செல்லும் சனி பகவான் 12 ராசியினருக்கும் கோச்சார ரீதியாக எத்தகைய பலன்களை வழங்குவார் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். சனிப்பெயர்ச்சி அன்று கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மீனத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், ராகு மற்றும் சனி என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சனி பகவான் கோச்சார ரீதியாக மீன ராசியில் சஞ்சரிக்கும் போது சில ராசிகளுக்கு சங்கடங்கள் உண்டாக்கலாம் என்றாலும் அவர் வக்ரகதியாகும் காலத்தில் அவர்கள் அனுபவித்து வந்த கஷ்டங்களில் இருந்து விடுதலை கிடைக்கும். சனி பகவான் பற்றிய பொது பலன் அறிய கால புருஷ தத்துவத்தை மேற்கொள்ள வேண்டும். தற்போது கால புருஷனின் விரய வீட்டில் அமர்ந்து 2ஆம் வீடு, 6ஆம் வீடு மற்றும் 9ஆம் வீடு இவற்றை பார்க்கிறார். இந்த சனி விரயஸ்தானத்தில் இருப்பதால் மக்கள் ஏனோ பயத்தை மிக விரும்புவர், மேலும் நிறைய செலவழிக்கவும் ஆசைப்படுவர். ஆனால் சனி அதனை அனுமதிக்க மாட்டார் என்பது வேறு விஷயம். இந்த அலைச்சலையும் செலவையும் தொழில் முன்னேற்றத்திற்கும் முதலீடு செய்யவுமே திருப்திப்படுவார் என்பது கவனிக்கத்தக்கது. வெளிநாட்டு பயணம் கொடுத்தாலும் அதனை வேலை விஷயமாக செல்லவே அனுமதிப்பார். சும்மா ஜாலியாக குத்தாட்டம் குதியாட்டம் போடுவதற்கு அனுமதிக்க மாட்டார் என்பதே உண்மை. ஆயுள்காரன், கர்மகாரன், தொழிற்காரன் என்று அழைக்கப்படும் சனி பகவான் மீன ராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் மீன ராசியினருக்கு ஜென்ம சனியாகவும், மேஷ ராசியினருக்கு விரய சனியாகவும், கும்ப ராசியினருக்கு பாத சனியாகவும், தனுசு ராசியினருக்கு அர்த்தாஷ்டம சனியாகவும், சிம்ம ராசியினருக்கு அஷ்டம சனியாகவும், கன்னி ராசியினருக்கு கண்டக சனியாகவும் சஞ்சரிக்க போகிறார். இதனால் கும்பம், மீனம், மேஷம், சிம்மம், கன்னி, தனுசு ராசியினர் சிரமங்களுக்கு ஆளாகலாம். சிரமங்களை சமாளிக்க திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, குச்சனூர் ஆகிய ஊர்களில் எழுந்தருளியுள்ள சனீஸ்வர பகவான் ஆலயத்தை நாடி சென்று பரிகாரம் செய்து வருவது சிறப்பாகும். வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் நவகிரகத்தில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபடுவதும் சங்கடங்களை போக்கும். கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்கலாம். கிரகங்களில் அசுப கிரகம் என்று அழைக்கப்படும் சனி பகவான் உங்கள் ராசிநாதனுக்கு நட்பானவர். அதே நேரத்தில் உங்கள் பஞ்சமஸ்தானத்திற்கும் சத்ருஸ்தான அவரே அதிபதி ஆகிறார். சனி பகவான் கோச்சார ரீதியாக 3, 6, 11ஆம் இடங்களில் சஞ்சரிக்கும் காலங்களில் ஜாதகருக்கு அபரிமிதமான பலன்களை வழங்குவார் என்பது பொது விதி. அதே போல் அவர் 3, 6, 11ஆம் வீடுகளை பார்க்கும் போது அந்த வீடுகளுக்கும் நன்மையான பலன்களையே வழங்குகிறார். இதுவரை உங்கள் ராசிக்கு சத்ருஸ்தானம் என்று 6ஆம் வீட்டில் இருந்த சனி பகவான் உங்களுக்கு பல்வேறு நன்மைகளை வழங்கி வந்தார். எடுத்த காரியங்களில் வெற்றியையும் அபார ஆற்றலையும் எதிரிகளையும் எதிர்த்து இருக்கக்கூடிய வலிமையும் உங்களுக்கு வழங்கி வந்தார். நீங்கள் முயற்சி செய்த வேலைகளை எல்லாம் உங்களுக்கு லாபமாக வழங்கினார். உங்கள் உடலில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலகி போனது. வழக்குகள் உங்களுக்கு சாதகமானது. அதனால் கடந்த காலம் என்பது உங்களுக்கு ஒரு யோகமான காலமாக இருந்தது. கடந்த 2.5 வருடத்திலும் சனி பகவான் உங்களுக்கு பல வழிகளிலும் நன்மையை வழங்கி வந்தார். இந்த நிலையில் 29/3/2025 முதல் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடான மீன ராசிக்குள் கண்டக சனியாக பிரவேசம் செய்கிறார் சனி பகவான். உங்கள் ராசிநாதனுக்கு சனி பகவான் நட்பானவர் என்றாலும் அவர் எங்கு சஞ்சரிக்கிறாரோ அந்த இடத்திற்குரிய பலன்களை ஜாதகருக்கு நியாயமாகவும் நேர்மையாகவும் பாரபட்சமின்றியும் வழங்கக்கூடியவர் சனி பகவான். அதன் காரணமாகத்தான் சனி பகவானுக்கு நீதிமான் என்ற பெயர் வழங்கப்பட்டது. கோச்சார ரீதியாக அவர் சஞ்சரிக்கும் இடங்களுக்குரிய பலன்களை முழுமையாக வழங்குவார். ராசிக்கு 7இல் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலத்தில் கண்டக சனி காலம் என்று கூறுவர். இக்காலத்தில் பல்வேறு பிரச்சனைகள், கருத்து வேறுபாடு, கணவன் மனைவிக்குள் பிரிவு, தொழில் ரீதியான அலைச்சல், தீயோர் சேர்க்கையால் அவப்பெயருக்கு ஆளாகுதல், மர்ம உறுப்புகளில் ரணம் அல்லது
நோய், வாழ்க்கை துணைக்கு ரோகம், வாழ்க்கை துணையிடம் இருந்தும் பிள்ளைகளிடம் இருந்தும் தனித்து வாழக்கூடிய நிலை உண்டாவதுடன் இருக்கும் இடத்தை விட்டு வேறிடம் சென்று வாசம் புரியும் நிலைக்கும் சிலருக்கு உருவாகும். அந்நிய நபர்களால் அலைச்சல், பாதிப்பு, கண்டங்கள், பணவிரயம் உண்டாகும் என்பது பொதுவிதி என்பதால் இக்காலத்தில் எதிர்ப்பாளினரின் நட்பு தவறான உறவில் கொண்டு போய்விடும். அப்படி உறவு கொண்டவருடன் மனவாழ்வும் காண நேரலாம். எதிர்பார்த்த வகையில் வருமானம் வரும் என்றாலும் ஆடம்பர வீண் செலவுகள் அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே சில நேரங்களில் வாக்குவாதம் உண்டாகி பிரச்சனைகளில் கொண்டு போய்விடும். நட்புகளிடம் பிரச்சனைகள் தோன்றலாம். உங்கள் வாழ்க்கையின் சில படிப்பினைகளையும் நீங்கள் அடைய வேண்டியதாக இருக்கும். உங்களுடன் இருப்பவர்களின் சுயமுகத்தை இக்காலத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற்றாலும் தாயாரின் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டி வரும். தந்தையின் உறவு நிலை சுமூகமாக இல்லாமல் போகலாம். கணவன் மனைவி உறவு நிலையிலும் திருப்தி என்பது இல்லாமல் போகும். மனநிலையும் உடல்நிலையும் ஒரு நிலையில் இல்லாமல் இருக்கும். எதிரிகள் கைவோங்கும். செய்து வரும் தொழிலில் சில சங்கடங்கள் ஏற்படும். அரசு பணியில் உள்ளோருக்கும் மேலதிகாரிகளால் தொல்லை அதிகரிக்கும் என்பதால் இக்காலத்தில் நீங்கள் அனைத்திலும் நிதானித்து செயல்படுவது நல்லது. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் காலத்தில் அங்கிருந்து உங்கள் ஜென்ம ராசியையும் சுகஸ்தானம் என்னும் 4ஆம் இடத்தையும் பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். பொதுவாக சனி பகவானின் பார்வை கூடியதாகும். அவர் பார்க்கும் இடங்கள் பாதிப்பிற்கு உள்ளாகும் என்பது விதியாகும். இக்காலத்தில் சனி பகவானின் 3ஆம் பார்வை உங்கள் பாக்கியஸ்தானத்தில் பதிவதால் எதிலும் நிம்மதியற்ற நிலை உருவாகும். எடுக்கும் வேலைகள் இழுபறியாகும். தந்தையின் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். தந்தை வழியிலும் தந்தை வழி உறவினர்களாலும் பிரச்சனைகளும் இக்காலத்தில் ஏற்படலாம். தொழிலில் மந்தமான நிலையும் ஒழுக்கத்திற்கும் பாதகம் வரலாம். தீய நண்பர்களின் சகவாசத்தால் பலவித இன்னல்கள் உருவாகலாம். வேலையில் மேல் அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்படும் நிலையும் உருவாகலாம். நினைத்தபடி எந்த ஒரு செயலையும் செய்து முடிக்க முடியாத நிலையும் இக்காலத்தில் தோன்றும். சனி பகவானின் 7ஆம் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் உங்கள் அந்தஸ்துக்கு பாதிப்பு வரலாம். கௌரவம் பாதிக்கப்படலாம். உடல்நிலையில் தொந்தரவுகள் ஏற்படலாம். எதையோ இழந்தது போல் மனம் தவிக்கும். திடீரென்று உண்டாகக்கூடிய பிணிகளால் ஆயுள் பற்றிய அச்சமும் தோன்றும். மனம் குழப்பம் அடைந்து இருக்கும் இடத்தை விட்டு மனைவி மக்களை விட்டு வெளியேறும் நிலையும் சிலருக்கு உண்டாகலாம். அந்நிய பெண்களின் சவகாசத்தால் புத்தி மழுங்கி தவறான பாதையில் சென்று வருத்தப்படலாம். ஏன் பிறந்தோம், எதற்காக பிறந்தோம் என்ற கேள்விகளும் எழும். திட்டமிட்டபடி எதையும் செய்ய முடியாமல் போட்டிகளை சமாளிக்க முடியாமல் தடுமாறுவீர்கள். நட்பு வட்டத்திலும் பலவித சங்கடங்கள் உங்களுக்கு உண்டாகும். சனி பகவானின் 10ஆம் பார்வை உங்கள் சுகஸ்தானம் 4ஆம் வீட்டில் பதிவதால் நேற்று வரை இருந்த நிம்மதி இன்றைக்கில்லை, நேற்று வரை கிட்டிய சுகம் இன்றைக்கில்லை என்ற நிலை ஏற்படும். அலைச்சல் அதிகரிக்கும். உடலில் அசதி உண்டாகும். தாயாரின் உடல் நலனில் அதிக அக்கறை செலுத்த வேண்டி வரும். வாகனங்களால் செலவு இழப்பும் உண்டாகலாம். சிலருக்கு பூமி மற்றும் வாகனங்களை விற்க வேண்டிய நிலையும் உருவாகும். இல்லை என்றால் களவு போகும். கல்வியில் கவனம் செலுத்த முடியாத நிலை உருவாகும். கடன் தொந்தரவு மனதை வாட்டும். உடல் நலம் மனநலம் பாதிக்கப்படும். இவையெல்லாம் 7ஆம் வீட்டில் பிரவேசிக்கும் சனி பகவானால் உண்டாகக்கூடிய பொது பலன்களாகும். என்றாலும் திசா புத்தி சாதகமாக இருந்தால் இப்பலன்களிலும் மாற்றம் ஏற்படும். சங்கடங்கள் உங்களை நெருங்காமல் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது போல் போகும். சனி பகவான் ஒரு வீட்டில் 2.5 ஆண்டுகள் சஞ்சாரம் செய்தாலும் தொடர்ந்து 2.5 ஆண்டுகளும் ஒரே நிலையில் இருப்பதில்லை. இருக்கும் இடத்தில் வக்ரகதியை ஒரு ஆண்டிற்கு 4 மாதங்கள் அவர் அடைவார். அத்தகைய காலகட்டத்தில் நாம் மேலே சொன்ன பலன்கள் மாறுபடும். மற்ற கிரகங்களின் சஞ்சார நிலையும் சனி பகவானின் கெடு பலனில் இருந்து உங்களை பாதுகாக்கும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் கண்டக சனியாக சஞ்சரித்து பல்வேறு சங்கடங்களையும் இன்னல்களையும் உங்களுக்கு உண்டாக்கிடும் நிலையில் 12/7/2025 முதல் 27/11/2025 வரையிலும் 10/12/2026 வரையிலும் அவர் வக்ரம் அடைகிறார் என்பதால் அந்த நிலைகளில் இருந்து மாற்றம் ஏற்படும். தடைப்பட்ட வேலைகள் நடந்தேறும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் முடிவிற்கு வரும். உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். சரியாக திட்டமிட்டு செயல்படும் காரியங்களில் வெற்றி உண்டாகும். உங்கள் திறமையால் எல்லாவற்றையும் சமாளிப்பீர்கள். ஆரோக்கியத்தில் சிறிய அளவில் பாதிப்புகள் உண்டாகும் என்றாலும் அவற்றிலிருந்து விடுபடுவீர்கள். உறவினர்களிடம் ஏற்பட்ட மனக்கசப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மறையும். உங்களை புரிந்து கொள்ளவே முடியாது என்று மற்றவர்கள் நினைக்கும்படி உங்கள் செயல்பாடுகள் இருக்கும். இதற்கு முன்பு இருந்த நிலைகள் மாறும். உங்கள்
வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். தடைப்பட்டிருந்த வேலைகள் ஒவ்வொன்றாக நடைபெற ஆரம்பிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகும். வீட்டில் சுபகாரியங்கள் நடந்தேறும். தொழில் வியாபாரம் சூடு பிடிக்கும். எதையோ இழந்தது போல் இருந்த நிலை மாறி வாழ்க்கை நம்பிக்கை தரும். கணவன் மனைவி உறவு சீராகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். கன்னிராசி அன்பர்களே, சனி பகவான் அமர்ந்த இடப்பலன்களை பார்க்கலாம். சனி பகவான் தான் இருக்கும் வீட்டிலிருந்து 3, 7, 10ஆம் வீடுகளை பார்க்கும் தன்மை உடையவர். சனி பகவானின் 3ஆம் பார்வையின் பலன்களை பார்க்கலாம். கன்னிராசிக்கு 7இல் அமர்ந்த குரு கன்னிராசியின் 9ஆம் வீட்டை உற்று நோக்குகிறார். சனி பார்வை நல்லது கொடுக்க இயலாது. உங்களின் கோவில் பயணத்தை குறைப்பார். தினமும் கோவில் தரிசனம், கோவில் பிரகாரம் சுற்றுவது என வழக்கமாக்கி கொண்டவர்கள் வாரத்திற்கு ஒரு தடவை என குறைத்து விடுவார். உங்கள் தந்தையின் பயணம் தடைப்படும். உயர்கல்வி சம்பந்தமாக வெளிநாடு செல்ல திட்டமிட்டவர்களை அதை அப்புறமா பார்த்து கொள்ளலாம் என ஓரமாக அத்திட்டத்தை ஒதுக்கி வைத்து விடுவார். சிலர் பதவி உயர்வுக்கு, பதவி இடமாற்றத்துக்கு காத்து கொண்டிருந்தால் என்ன அவசரம் என்று தடை போட்டு விடுவார். அரசியலில் கண்டிப்பாக பெரிய பதவியை நோக்கி கொண்டிருந்தவர்களுக்கு பதில் சாதகமாக கிடைக்காது. உங்க மூத்த சகோதரி விஷயமாக ஒரு யோக நிகழ்வு தள்ளி போகும். உங்கள் தாயாரின் ஆன்மீக யாத்திரை திட்டம் வேறு தேதிக்கு மாற்றப்படும். நீங்கள் இதுவரையில் உங்கள் பகுதியில் வகித்து வந்த பதவிகளின் காலம் முடிந்துவிட்டது என கூறிவிடுவதால் பதவி உங்களை கைவிட்டு போய்விடும். உங்கள் இளைய சகோதரன் திருமணம் சிக்கலாகும். உங்கள் பணியாளர்கள் செய்நன்றி மறப்பர். உங்கள் குத்தகை ஒப்பந்தம் ஒத்தி வைக்கப்படும். 2 சக்கர வாகனம் பழுதாகும். கூடவே உங்கள் கைபேசியும் ரிப்பேர் ஆகும். கன்னிராசி அன்பர்களே, சனி பகவானின் 7ஆம் பார்வையின் பலன்களை பார்க்கலாம். சனி பகவான் தனது 7ஆம் பார்வையால் கன்னிராசியை பார்க்கிறார். இப்பொழுது உங்களுக்கே ரொம்ப சோம்பேறித்தனம் வந்துவிடும். தினமும் நடைபயிற்சி வழக்கம் கொண்டவர்கள் இப்பொழுது அதனை மேற்கொள்ள மாட்டீர்கள். எப்போதும் சற்று அழுக்கு மூட்டையாக இருப்பீர்கள். நீங்கள் என்ன நினைத்தாலும் அது உடனே எதிர்மறையாக நடந்துவிடும். இதனால் உங்களுக்கு என்னடா வாழ்க்கை என்று சலிப்பு வந்துவிடும். வேலைக்கு அடிக்கடி விடுமுறை எடுப்பீர்கள். உங்கள் தொழில் செய்யும் இடத்தில் பணியாளர்கள் வாக்குவாதம் செய்வார்கள். உங்களை நிறம் மங்கி முக லட்சணம் குறைந்தது போல் உணர்வீர்கள். சிலருக்கு முகத்தில் தேம்பல் போல் படரும். கொஞ்சம் முட்டாள்தனமாக தத்தி போல் நடந்து கொள்வீர்கள். அவ்வப்போது ஏதாவது உடல்நல குறைவு போல் மனதில் தோன்றும். ஆக மொத்தத்தில் சனி பகவான் உங்கள் ராசியை நேர் பார்வையாக பார்ப்பதால் சற்று லூசு மாதிரி பித்தனை போல சோம்பேறியாக மாறிவிடுவீர்கள். சனியின் நேர்பார்வை பலன் இது. சனி பகவானின் 10ஆம் பார்வையின் பலன். சனி தனது 10ஆம் பார்வையால் கன்னிராசியின் 4ஆம் இடத்தை நன்கு பார்க்கிறார். 4ஆம் இடம் என்னும் போது தாயார் என்றுதான் ஞாபகத்திற்கு வரும். சனி பார்வைப்படுவதால் உங்கள் தாயார் ஆரோக்கியம் பற்றி யோசிப்பது நல்லது. உங்கள் வீட்டில் பழுது பார்க்கும் செலவு உண்டு. வாகன ரிப்பேர் வரும். கிணற்றை தூர்வார வேண்டியிருக்கும். கல்வி கொஞ்சம் பின்னடைவு பெறும். ஏனோ உங்கள் நம்பிக்கைகள் சற்று குறையும். குடும்பத்தில் சில பெண்கள் சில சிறிய குற்றச்சாட்டுக்கு ஆளாவார்கள். உங்கள் சொந்த வீட்டில் அரசாங்கம் ஒரு வில்லங்கம் உள்ளது என கூறி உங்களை அலைக்கழிக்கும். அல்லது உங்கள் மூத்த சகோதரி இந்த வீட்டில் என் பங்கு எங்கே என சண்டையிட்டு வருவார். இதன் எதிரொலியாக நீதிமன்றத்தில் வழக்கு ஆரம்பித்து விடுவீர்கள். உங்கள் தோட்டம் அல்லது பண்ணை வீட்டில் ஒரு அரசியல்வாதி தொல்லை தருவார். உங்கள் வீட்டில் பரம்பரை புதையில் இருக்கிறது என ஒரு பயல் உங்களை நன்கு மொட்டை அடித்து விடுவான். ஜாக்கிரதை, பசுமாடு எங்காவது சென்றுவிடும். ஆக சனியின் பார்வைப்படும் 4ஆம் வீடு நாஸ்தியாகிவிடும். கன்னிராசி அன்பர்களே, சனி பெயர்ச்சி மொத்த பலன்களை பார்க்கலாம். சனி தான் இருக்கும் இடத்திலிருந்து நல்ல பலன் கொடுத்தாலும் ராசியை நேர்பார்வை பார்ப்பதால் ஜாதகரை சோபை இழக்க செய்து விடுவார். கோவில் வழிபாடு குறைந்து தெய்வ நம்பிக்கையும் குறையும். எனவே சப்தம சனி சற்று சுமாராக பலனை தருவார். 2025 ஜூலை 12 முதல் நவம்பர் 27 வரை சனி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ரம் அடைகிறார். அப்பொழுது வீட்டில் சண்டை, வாக்குவாதம், குற்றம் சுமத்துவது இவை குறையும் வாய்ப்புண்டு. 2026 ஜூலை 26 முதல் டிசம்பர் 10 வரை ரேவதி நட்சத்திரத்தில் வக்ரம் ஆவார். இந்நேரத்தில் நீங்கள் ஆரம்பித்த தொழில் சற்று மெதுவாக நடக்கும். வக்ரம் நீக்கியவுடன் தொழில் சரியாகும். வக்ர நிலையின் போது திருவாரூர், எட்டுக்குடி, திருக்குவளை, கோளிலிநாதர் வழிபாடு சிறப்பு. கன்னிராசி அன்பர்களை, உங்களுக்கான பரிகாரத்தை பார்க்கலாம். உங்களுக்கான சனி பெயர்ச்சி பரிகாரம் என்னவென்றால் அரக்கோண மங்கம்மா
குருக்கள்பேட்டை நீலதேவி சமேத சனீஸ்வரர் ஆலயம் சென்று வணங்கவும். இங்கு சனீஸ்வரர் திரு கல்யாண கோலத்தில் அமர்ந்துள்ளார். பௌர்ணமி தோறும் சத்யநாராயணர் பூஜை செய்யலாம். ஊனமுற்றோர்களின் திருமணத்தின் போது தேவை கேட்டறிந்து உதவும். சனீஸ்வரருக்கு எல்மிட்டாய் நிவேதனம் செய்து அங்கு வருபவர்களுக்கு கொடுக்கவும். ஸ்ரீ கிருஷ்ணாபுரம் திருநெல்வேலி ஆஞ்சநேயரை வணங்கவும். அனுமன் ஸ்துதி கூறவும்.